அந்த தென்றல் காற்று அந்த நேரத்தில் அனுப்பப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாக அது வழங்கப்பட்டது என்பதை இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா ஆது என்ற கூட்டத்தார்களுக்கு சூறை காற்றை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அந்த சூறை காற்று கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலாக அவர்கள் மீது வீசப்பட்டது. வஅர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஃபீ அய்யாமின் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகிறான். அதாவது அல்லாஹ் தொடர்ந்து பல நாட்கள் அந்த ஆது சமூக கூட்டத்தார்கள் மீது காற்றை அல்லாஹ் வீசினான், காற்றை அனுப்பினான். அந்த காற்று மூலமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், அடையாளம் இல்லாத அளவுக்கு அவர்கள் ஆக்கப்பட்டார்கள் என்று குர்ஆன் கூறுகிறது. ஆகவே காற்று வீசுகிற நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே இப்படி துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இதை எங்களுக்கு நன்மை தரக்கூடிய தென்றல் காற்றாக ஆக்கிவிடு என்று துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இதை ஆறு கூட்டத்தாருக்கு அனுப்பியது போல அதாவை தரக்கூடியதாக ஆக்கிவிடாதே என்று நாம் பாதுகாவலும் திட்ட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தகைய